அக்ரஹாரம்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல வெங்கடபதினு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட கைக்கு அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னோட நிலத்திலையும் வீட்லயும் நல்லா வேலை பார்த்து தனக்கு அடிமையா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஒரு நாள் பட்டணத்துல இருந்து கிரிதரன் ஒரு வாத்தியாரு வந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும்னு, அதே மாதிரி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் வாழறதால அவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு சொல்லி தரணும்னு அந்த அக்ரஹாரத்துக்கே வந்தாரு கிரிதரன். கிரிதரன் அந்த ஊர்ல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போய் படிப்போட மகிமையை எடுத்து சொல்லி அவங்க குழந்தைகளை தாங்கிட்ட படிக்க அனுப்ப சொல்லி வீடு வீடா போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாரு. அப்ப ஒரு வீதியில ஒரு சின்ன பையன் மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அதை பார்த்து அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட போய், என்கிட்ட அனுப்பி வைங்க, நான் அவங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து பெரிய ஆளா ஆக்குறேன். இது ஏன் சத்தியம். இனிமேலும் நீங்க ஒருத்தரை நம்பி ஒருத்தர் பொழைக்க கூடாது. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது படிப்பு தான். இப்படி அவங்களுக்கு எடுத்து சொன்னாரு கிரிதரன். கிரிதரன் சொன்ன மொத்தத்தையும் கேட்ட அந்த பையனோட அப்பா, ஐயா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க வாழ்க்கையை மாத்துறேன்னு சொல்றீங்க. படிப்பு தான் எங்க வாழ்க்கையை மாத்தோம்னா அந்த படிப்பை நீங்க என் பையனுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. இப்படி வாக்கு கொடுத்தாரு அந்த பையனோட அப்பா. மறுநாள் காலையில சோமையா தன் மனைவி சேஷம்மாவோட ஜமீன்தாரோட நிலத்துல வேலை பார்க்க போனாங்க. சோமையா பையன் ராஜு வேலைக்கு வராததை பார்த்து அந்த ஜமீன்தார் வெங்கடபதி, என்னடா சோமையா, இன்னைக்கு உன் மகன் வேலைக்கு வரலையா என்ன? இப்படி கேட்டாரு வெங்கடபதி. அதுக்கு சோமையா பயந்துகிட்டே செருப்பை ஓரமா கழட்டி வச்சுட்டு பயந்துகிட்டே ஜமீன்தார் கிட்ட போய் முட்டி போட்டு உட்காந்து தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டு, ஐயா மன்னிச்சிடுங்க, இன்னிலேருந்து என் மகன் வேலைக்கு வரமாட்டான். எதுக்குடா, என்ன நடந்தது? அதுங்களா ஐயா, பட்டணத்திலேருந்து ஒரு வாத்தியார் வந்தாரு. அவரு என் மகனுக்கு படிப்பு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னாரு சோமையா. சோமையா பையன் ராஜு படிக்க போறான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட ஜமீன்தார் கோவமும் பயமும் கலந்த பார்வையால சோமையாவை பார்த்தாரு. வெங்கடபதிக்கு வேத்து விறுவிறுத்துச்சு. சோமையா, ஓ மகன் படிச்சு என்ன பண்ண போறான் சொல்லு. இப்ப பாரு, இன்னைக்கான கூலி போச்சா? இதே அவன் வந்திருந்தான்னா இன்னைக்கு அவனுக்கு. இப்படி வெங்கடபதி சோமையா பையன் ராஜுவை படிக்க வேணான்னு சொன்னாரு. அப்ப சோமையா, ஐயா, எங்க குடும்பத்துல என் அப்பா தாத்தா முப்பாட்டன் எல்லாரும் இந்த கூலி வேலை தான் செஞ்சுட்டு வரோம். என் மகனாவது படிக்கட்டுங்க ஐயா, இந்த வேலைக்கு வர வேண்டாம். இப்படி சொன்னாரு சோமையா. நல்ல முடிவு தான் எடுத்திருக்க சோமையா. எத்தனை நாள் தான் இது நடக்குது, நானும் பார்க்குறேன். இப்படி சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமா வெங்கடபதி வீட்டுக்கு போய் அதை பார்த்து தான் கிட்ட வேலை பார்த்த குமாஸ்தா, ஐயா, எதுக்கு நீங்க கோபமாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்படி கேட்டான். அதுக்கு வெங்கடபதி, முதல் முறையா இந்த ஊர்ல ஒருத்தன் தான் மகனை படிக்க வைக்கிறான். பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அறிவோட யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இவங்கெல்லாம் படிக்காத வரைக்கும் தான் நம்ம காலு கீழே இருப்பாங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை தான். இத்தனை நாள் நம்ம சொன்னதை கேட்டுட்டு இருந்த இவனுங்க நாளைக்கு நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்பானுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பையனோட படிப்பு என்ன மாதிரி